அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். 25வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் குறிஞ்சி பள்ளிக்கு பொருளராக உள்ள அசோகன் சார் அவர்களையும், கரஸ்பாண்டன்ட் சார் தங்கவேல் சார் அவர்களையும், சுப்பிரமணியன் சார் பிரின்சிபல் சார் மற்றும் இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். ஒரு நாளைக்கு ஒரு முறை பூக்கும் செண்பகப்பூ, வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் பிரம்ம கமலம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சிப்பூ, கொத்து கொத்தாக பூத்திருக்கும் குறிஞ்சிப்பூக்களை நாம் எங்கு பார்க்க முடியும்? ஊட்டியிலும் ஏற்காட்டிலும் பார்க்கலாம். வாசமுள்ள இந்த குறிஞ்சி பூக்களைப் போல என் கண்முன்னே பூத்து குலுங்கும் குறிஞ்சி பள்ளியின் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். ஆசிரியராக இருந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்ந்த டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் ஒரு முறை அவருடைய நண்பர் ஒரு கேள்வி கேட்டாராம். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டேஷன் மாஸ்டர் அண்ட் ஸ்கூல் மாஸ்டர்? அதற்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஒரே ஒரு பதில், ஸ்டேஷன் மாஸ்டர் மைண்ட்ஸ் தி ட்ரெயின் பட் த ஸ்கூல் மாஸ்டர் ட்ரெயின்ஸ் தி மைண்ட் என்று ஒரே வரியில் பதிலளித்தாராம். இது உங்கள் அனைவருக்குமே புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. ஆசிரியர்கள்தான் ஒவ்வொரு மாணவனுடைய மனநிலையும் கற்கும் திறனையும் புரிந்து கொண்டு அற்புதமாக அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவன் வெற்றிக்கு அஸ்திவாரமாக இருக்கிறார்கள். அதனால்தான் ஆசிரியர்கள் 2வது பெற்றோராக சொல்கிறோம். கல்விக்கு அதிபதியாக சரஸ்வதியை சொல்லும்போது அதன் நகலாக ஆசிரியர்களை பார்க்கிறோம். காரணம், மாணவ செல்வங்களை வளர்க்கும் வளமையான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்களே. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு பள்ளியில் படித்த மாணவர்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மிக சிறந்த மருத்துவர்களாகவும், இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் பொறியாளர்களாகவும் வக்கீல்களாகவும் நல்ல பல்வேறு நாடுகளுக்கு சென்று பல்வேறு பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களாக விளங்குவதாக சார் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் இங்கே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புக்கு நல்ல தேர்ச்சி சதவீதத்தை கொடுக்கிறார்கள் ஆசிரியர் பெருமக்கள். உங்கள் மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் குறிஞ்சி பள்ளி செய்துள்ள சாதனைகள் ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை. இந்த சாதனைக்கு முதுகெலும்பாக விளங்கக்கூடியவர்கள் முதல்வர்கள் மற்றும் இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தமிழ் நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்து காதினிலே என்று பாரதியார் பாடினார் அல்லவா? அவர் சொன்னது முற்றிலும் உண்மை. இன்றும் உலக நாடுகள் எல்லாம் வியந்து பார்க்கக்கூடிய பண்பாடும் கலாச்சாரமும் விருந்தோம்பலும் அறம் கூடிய தன்னகத்தே கொண்டது தமிழ்நாடு. அந்த முறையில் சிறந்து விளங்கக்கூடிய தமிழகமானது நம்ம புரட்சி கவிஞர், இந்த நாமக்கல் கவிஞர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு, தமிழன் என்று சொல்லடா தமிழ் தலை நிமிர்ந்து நில்லடா என்று தமிழகத்தின் பெருமையை தன்னுடைய கவிதையின் மூலமாக வெளியிட்டவர் நம்ம நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. உலகத்தின் முக்கியமான பதவிகளில் தமிழர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் கொடி கட்டி பறக்கிறார்கள். கூகுள் CEO சுந்தர் பிள்ளையில் தொடங்கி செஸ் உலக சாம்பியன் வரை
வெற்றி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம நாட்டில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் இந்தியாவினுடைய பலம் எதுன்னு சொன்னாரே, இந்தியாவினுடைய இளைஞர்கள் தான் உண்மையான பலம் சொன்னவர் யார்? அப்துல் கலாம். கனவு காணுங்கள், நல்லதாய கனவு காணுங்கள் சொன்னார். சாதனைகள் எல்லாத்தையும் இளம் வயதிலே தான் செய்ய முடியும். சாதிப்பதற்கு இளமைதான் மிக மிக முக்கியமான பெரிய வரப்பிரசாதம் சொன்னார். அதனால தான் உங்களை இளமையில் கல்னு சொன்னாங்க. அப்போ படிக்கக்கூடியது எதுவாக இருந்தாலும் நம்ம இளமையில் படிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஒரு ஆப்பிளுக்குள் எத்தனை விதைகள் உண்டுன்னு நம்மளால் எண்ண முடியும். ஆனால் ஒரு விதைக்குள்ளே எத்தனை ஆப்பிள் இருக்குன்னு நம்மளால் உணர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது ஒரு எத்தனை ஆப்பிள் மரங்கள் ஒன்றா அந்த விதையிலேருந்து உருவாக்க முடியும் இல்லையா? ஒரு விதையிலேருந்து உருவாக்கக்கூடிய ஒரு மரத்தில் எத்தனை ஆப்பிள்கள் ஒன்றா இருக்கக்கூடியது. அதுபோல் சிகரத்தை நோக்கி நாம் செல்லக்கூடியவர்களாக சிகரத்தை எட்டி பிடித்து விட முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் விதைக்குள் இருக்கும் விருட்சங்களைப் போல அளவிட முடியாத திறமைகளையும் ஆளுமை பண்புகளையும் உங்ககிட்ட வச்சுருக்கீங்க. உங்களுக்குள் எந்த திறமை இருக்கோன்னு கண்டுபிடிச்சி அந்த திறமைக்கு தகுந்தது போல் நம்ம படித்து முன்னேற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். தெய்வ புலவர் யார்? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முயற்சி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்னார். அதனால் நம்ம முயற்சி செஞ்சோன்னா கண்டிப்பாக முடியாது எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன கதை. ஒரு எளிய கிராமத்தில் ஒரு மாணவனானது நல்லா படிக்கக்கூடியவன், யார்கிட்டையாவது கடன் வாங்கியாவது புத்தகங்களை வாசிக்கக்கூடியவனாக இருந்தான். அப்போது ஒரு புத்தகம் அவனுக்கு ஒரு பண்ணையார்கிட்ட தான் இருக்குதுன்னு தெரிஞ்சு அந்த புத்தகத்தை பெறுறதுக்காக போகிறான். அந்த புத்தகமானது அவன் பண்ணையாரும் பரவாயில்லைன்னு சொல்லி அந்த புத்தகத்தை கொடுக்குறாரு. அந்த புத்தகத்தை இரவு ஃபுல்லாக படிச்சுட்டு அதை கூரை மேலே வச்சுட்டு படுக்கிறான். ஆனால் அந்த எழுந்துக்கும் போதே அந்த மழையானது அந்த கூரையில் பட்டு புக்கு கிழிஞ்சு போயிடுது. அப்போ உடனே பண்ணையார்கிட்ட ஓடி போய் சொல்கிறான். பண்ணையார் ரொம்ப கோபத்தோட அவனுக்கு தண்டனை வழங்குறாரு. ஆனால் அவன் மேன்மேலும் அந்த சிறுவன் யாருன்னா மிக உயர்ந்த பதவிக்கு பிற்காலத்தில் சேர்றான். செருப்பு தைக்கும் தொழிலாளியான ஒருத்தருடைய மகனாக பிறந்தவர் தான் டாக்டர். யாருன்னு உங்கள் எத்தனை பேருக்குமே தெரியும்? யார்? செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியினுடைய மகனாக இருந்தவர் முன்னாள் ஜனாதிபதியாக அமெரிக்கானுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். இங்கே யாருக்கா தெரியுமா? ஒருத்தர் கூட தெரியாது. அப்ரஹாம் லிங்கன். அவரை போல் நம்ம சாதனைகள் பல படைக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கணும். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருமே 10 ஆண்டுகள் கழித்து நாம் என்னவாக ஆக வேண்டும்னு இப்போவே கனவு காணுங்க. கனவு மட்டும் இல்லை, ஒரு குறிக்கோளுடன் லட்சியத்துடன் கொண்ட கனவாக அது இருக்கட்டும். அந்த கனவு போலேயே இப்போ மாலுமி கப்பலை செலுத்துகிறார் இல்லையா? ஒரு நோக்கத்தோடு செலுத்தும் போது அதுபோல் நாம் குறிக்கோளுடன் இலக்குடன் நோக்கி போனோம்னா கண்டிப்பாக 10 ஆண்டுகள் கழித்து கிட்டத்தட்ட நம்ம நினச்ச அளவுக்கு அந்த எல்லை அடைய முடியும். அதனால் மாணவ செல்வங்களாகிய நீங்கள் இப்பொழுதிருந்தே கல்வியிலும் விளையாட்டிலும் பல்வேறு கலை மற்றும் அறிவியல் சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களாக விளங்கி மேன்மேலும் விளங்கணும். ஒளிமயமான எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணுன்றதை வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த ஆண்டும் நீங்கள் இந்த பள்ளியானது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் 100% பெறக்கூடியதாக விளங்கணும்னு கேட்டு அத்தனை மாணவ செல்வங்களும் நல்லா படிக்கக்கூடியவங்களாகவும் நல்ல ஒழுக்கம் கொண்ட மாணவர்களாகவும் திகழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, ma'am.